السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய 280, 280, 281 ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். 280வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. கடன்பட்ட ஒருவன் கஷ்டமுடையவனாக இருந்தால் வசதி வரும் வரை அவனுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதனை தர்மமாக ஆக்கிவிடுவதே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஜாஹிலிய காலத்தில் கடன் கொடுக்கல் வாங்கல் நடைமுறை இருந்திருக்கிறது. கடன் கொடுப்பார்கள், அந்த கடனை உரிய நேரத்தில் திருப்பி கொடுத்து விட வேண்டும். அவர்கள் குறிப்பிட்ட அந்த தினத்தில் கொடுக்க தவறினால் அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து மேலதிகமாக கேட்டெடுப்பார்கள். அதைத்தான் வட்டி என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஏற்கனவே உள்ள வசனங்களிலே, குறிப்பாக 278, 279 ஆகிய வசனங்களில் வட்டியை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். அதே போல 275, 276 ஆகிய வசனங்களிலும் அல்லாஹு தஆலா வட்டியை எச்சரிக்கை செய்கிறார். இந்த வட்டியை எச்சரிக்கை செய்கிற அல்லாஹு தஆலா, உங்களிடம் ஒருவர் கடன் வாங்கி அந்த கடனை திருப்பித் தர முடியாத அளவு கஷ்டத்தில் அவர் இருந்தால் நீங்கள் அந்த கடன் பட்டவருக்கு டைம் கொடுங்கள். அவரிடம் மேலதிகமாக கேட்டு வட்டியை அவர் மீது திணிக்காமல் அவருக்கு நீங்கள் விட்டு கொடுங்கள், அவருக்கு அவகாசம் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உண்மையிலே அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கமுள்ளவன் என்பதற்கு இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் எல்லோரையும் செல்வந்தர்களாக படைத்திருக்கலாம். இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஹிக்மத்தின் அடிப்படையில் சிலரிடத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கிறான், சிலருக்கு ஏழ்மையை கொடுக்கிறான், சிலர் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், சிலர் கடன் வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சமநிலையான போக்கை அல்லாஹு தஆலா மனித இனத்தில் ஆக்கி வைத்திருக்கிறான். இப்போ ஒருவனுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டால் அவன் அந்த கடனை வாங்கி உரிய நேரத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 282வது வசனம், ஆயத்துல் தைன் என்று அழைக்கப்படுகிற அந்த வசனத்தை நாம் பார்க்கிற போது இந்த கடன் தொடர்பான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இங்கே அல்லாஹு தஆலா கடன் பெறுகிறவன் திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிற போது அவன் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா நஃபஸ அல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமல் கியாமா. ஒருவர் இந்த உலகத்தில் ஒருவன் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை போக்க பாடுபட்டால் அவருடைய ஒரு கஷ்டத்தை மறுமையில் அல்லாஹ் போக்குவார். வமன் யஸ்ஸர அலா முஅஸிரின், அதே போல
அந்த கடன் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஒருவனுக்கு இலகுவை ஏற்படுத்தினால் எஸ்ஸர் அல்லாஹு, மறுமையிலே அவனுடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லி, இந்த ஆபத்தில் துணை நிற்க வேண்டும், கஷ்டப்படுகிறவனுக்கு கை கொடுக்க வேண்டும், கடன் வாங்கி திருப்பி தர முடியாமல் உண்மையிலே இருக்கிறவனுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்ததும் சுவர்க்கம் செல்லுகிறான். அவனிடம் கேட்கப்படுகிறது, நீ சுவர்க்கம் செல்வதற்கான காரணம் என்ன, என்ன அமல் செய்ததனால் உனக்கு சுவர்க்கம் கிடைத்திருக்கிறது என்று கேட்கப்படும் போது அவன் சொல்லுவான், நான் பிசினஸ் செய்தேன். என்னுடைய ஸ்டைல் என்னென்று கேட்டால், என்னிடம் வியாபாரம் செய்கிறவர்கள் காசு பணம் திருப்பி தர முடியாமல் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு நான் அவகாசம் கொடுப்பேன் அல்லது தள்ளுபடி செய்து விடுவேன். அவர் தர வேண்டிய கடனை தள்ளுபடி செய்து விடுவேன். அதனால்தான் எனக்கு இந்த சுவர்க்கம் கிடைத்திருக்கிறது என்று அவர் சொல்லுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கடன் வாங்கிய ஒருவர் உண்மையிலேயே கடனை திருப்பி தர முடியாத சிரமமான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டால் அவருக்கு நாம் அவகாசம் கொடுப்பது என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அழகிய அம்சமாகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடன், இந்த செய்தியை சொல்லும் போது கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்கிற பலருக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடன் வாங்குவதை இஸ்லாம் ஆர்வப்படுத்தவில்லை. கடன் என்பது மிகப்பெரிய ஒரு சுமையும் பொறுப்புமாகும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த மனிதன் செய்யக்கூடிய தவறுகளில், பாவங்களில் கடன் என்பது ஒரு பெரிய, அவன் அந்த கடனை அடைக்காமல் மூத்தானால் ஒரு பெரிய பாரதூரமான விளைவு அதனால் ஏற்படும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் அல்லாஹுடைய பாதையிலே போராடி ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவனுடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் வெளியே வருகிற போது அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லத்தை கடனை தவிர என்று சொன்னார்கள். அப்ப கடன் வாங்குவது என்பது ஒரு நல்ல ஹெபிட் கிடையாது, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி கொடுப்பது மிகப்பெரிய ஒரு கடமை என்பதையும் கடன் வாங்குகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடன் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வசதியை தரும்போது அந்த கடன்களை தள்ளுபடி செய்வது அல்லது அந்த கடனை பெறுவதற்கான அவகாசத்தை நீட்டி கொடுப்பது என்பது ஒரு பெரிய அமலாக கருதப்படுகிறது. இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன் தஸத்தகு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் இல்முள்ளவர்களாக இருந்தால், அறியக்கூடியவர்களாக இருந்தால் தர்மம் செய்வது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது சில நேரங்களில் சிலர் கடன் வாங்கிவிட்டு திருப்பி தர கஷ்டப்படும் போது அந்த கடனை நாம் சும்மா விடுறோம். சும்மா விட்டா ஒன்றும் இல்லை, மறுமையிலே அவனை அது பாதிக்க போகிறது. ஆனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் அதை நாம் சதகாவாக ஆக்கிவிட்டால், தர்மமாக ஆக்கிவிட்டால், அதை நாம் சதகாவாக ஆக்கிவிட்டால், தர்மமாக ஆக்கிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அது நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். இதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை அல்லாஹ் சொல்கிறான், இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் இல்முள்ளவர்களாக இருந்தால். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை பற்றிய அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் மிகப்பெரிய ஆறுதலாகவும் இந்த உலக வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒளி விளக்காகவும் இல்ம் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் குர்ஆன் சுன்னா பற்றிய இல்முக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பது வேதனையான விஷயமாகும். யாருக்கு அல்லாஹ் நலவை, ஹைரை நாடுகிறானோ, நன்மையை நாடுகிறானோ, அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இந்த அதிகாலை வேளையிலே
அல் குர்ஆனை கற்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கிற அந்த முயற்சி நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நலவை நாடியிருக்கிறான் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. சில சகோதர சகோதரிகள் இந்த வகுப்பிலே இணைந்திருக்கிறார்கள். மேற்குலக நாடுகளிலிருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர்கள் அதிகாலை வேளையிலே தூங்குகிற நேரத்தில் எழுந்து இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது உண்மையிலே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். இது ஒரு ஹைராகும். நம்முடைய உறவினர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் இஸ்லாமிய கல்வியின் பக்கம், குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொள்வதன் பக்கம் தூண்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த வசனம் 281வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون. அல்லாஹ்விடம் நீங்கள் மீட்டப்படும் நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் மீட்டப்படும் நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவை சம்பாதித்தவற்றுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா வட்டியை எச்சரிக்கை செய்து, வட்டியினுடைய பாரதூரத்தை சொல்லி, அடுத்ததாக கடன் வாங்குகிறவர்கள் கடனை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்படுகிற போது அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்லுகிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்விடம் மீட்டப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இதனுடைய அர்த்தம், அல்லாஹ் நமக்கு வட்டியை தடை செய்திருக்கிறான், தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல சதகாவை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான், எனவே அதை செய்ய வேண்டும். கடன் வாங்கியவர்களுக்கு அவகாசம் கொடுக்க சொல்லுகிறான், அதை நாம் பேண வேண்டும். அதாவது நரகத்திற்கும் நமக்கும் இடையில் ஒரு திரையை ஏற்படுத்துவதுதான் உண்மையிலே தக்வா என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. தக்வா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், நமக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு திரையை ஏற்படுத்துவது, ஒரு தடையை ஏற்படுத்துவது. அந்த தடை எதனால் ஏற்படும் என்று கேட்டால், அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் தான் அந்த தடை உண்டாக்கப்படும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பொதுவாக தக்வா நமக்கு மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒன்றாகும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே தக்வா தான். மறுமையிற்காக நாம் தேடுகிற கட்டிச்சாதங்களிலே மிக பெருமதியானதும் முக்கியமானதும் அடிப்படையானதும் தக்வா தான். தக்வாவோடு இருக்கிறவர்களுக்குத்தான் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. இந்த தக்வாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய சமுதாய மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தக்வாவுடைய விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். இந்த தக்வாவிலே நேரடியாக அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்றும் வருகிறது. அதே போல மறுமை நாளை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தில் வருகிறது. அப்ப தக்வா என்றால் பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னென்றால், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பது, விலக்கியவற்றை தவிர்த்து கொள்வது. அதே போல மறுமையை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், நமக்கும் நரகத்திற்கும் இடையில் நாம் ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்வது. அந்த தடை என்பது அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பது, அவன் விலக்கியவற்றை தவிர்த்து கொள்வது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான், சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத். ஒவ்வொரு ஆத்மாவும் அவை சம்பாதித்தவற்றுக்குரிய கூலியை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் செய்கிற அத்தனை நன்மைகளும் எந்த குறைவும் இல்லாமல் நமக்கு மறுமையிலே கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலும் சொல்கிறான். இது போன்று இன்னும் பல வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எந்த அநீதியும் நமக்கு மறுமையிலே இழைக்கப்பட மாட்டாது. நாம் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். இங்கே நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அழிந்து விடுவதில்லை. நன்மை அழிவதாக இருந்தால், நாம் நன்மை செய்கிற அதே நேரத்தில் ஷிர்க் செய்தால், அல்லது நன்மை செய்துவிட்டு பிறகு ஷிர்க் செய்தால், அந்த ஷிர்குல் அக்பராக இருந்தால்,
முழு நன்மைகளும் அழிந்துவிடும். ஷிர்குல் அஸ்கர் என்கிற ரியா என்கிற சிறிய இணை வைத்தலாக முகஸ்துதியாக இருந்தால் குறிப்பிட்டாமல் அழியும். இப்போ ஒரு 2 ரக்காத் தொழுகிற ஒருவர் அவர் முகஸ்துதியின் அடிப்படையில் அந்த தொழுகையை அமைத்துக் கொள்வாராக இருந்தால் அந்த அமல் வேஸ்ட் ஆகிவிடும், அது பாவமாக மறுமையிலே வந்து நிற்கும். அதே போல ஒருவர் மாஷா அல்லாஹ் இஹ்லாஸோடு சுன்னாவை பேணி அமல்கள் செய்கிறார், ஆனால் ஒரு கட்டத்தில் ஷிர்க் செய்து விடுகிறார் அல்லது ரித்தத்தை ஏற்படுத்தக்கூடிய குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்து விடுகிறார் என்றால் அப்போது அவர் ஏற்கனவே செய்த அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அப்படி இல்லாமல் நாம் நன்மை செய்துவிட்டு ஒரு பாவம் செய்கிறோம் என்றால் அதனால் நம்முடைய நன்மைகள் அழிந்துவிட மாட்டாது. அல்லாஹு தஆலா எப்படி இரக்கமுள்ளவன் என்றால், நாம் பாவம் செய்துவிட்டு நன்மை செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். பாவம் செய்துவிட்டு தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை அழித்து அவற்றை நமக்கு நன்மைகளாக மாற்றுவார். ஆனால் நாம் செய்த நன்மைகளில் அல்லாஹு தஆலா கடுகளவும் நமக்கு அநீதி இழைக்க மாட்டார். ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் அதை அல்லாஹு தஆலா நமக்கு தருவார். எந்த ஒன்றுமே நமக்கு மிஸ் ஆகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நீதமானவன். அல்லாஹு தஆலாவுடைய நீதம், நேர்மை, அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது. வமாகான, அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது உன்னுடைய ரப் தன்னுடைய அடியார்களுக்கு அநீதிழைக்கக்கூடியவன் அல்ல என்று சொல்லி காட்டுகிறார். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அணுவளவு நன்மை செய்தாலும் அதை அவர் காண்பார், அணுவளவு தீமை செய்தாலும் அவர் காண்பார். அதே போல வௌதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ. ஏடு கொண்டு வரப்படும், அப்போது அதில் உள்ளவற்றை பார்ப்பதிலே பாவிகள் பயந்து போயிருப்பார்கள். வலா யظلم ரப்புக அஹதா. உன்னுடைய ரப்பு யாருக்கும் அநீதிழைக்க மாட்டான் என்றால் ஃபவஜது மா அமிலு ஃபீ மா அமிலு ஹாதிரா. அதிலே அவர்கள் செய்த அனைத்தும் பதியப்பட்டிருப்பதை காண்பார்கள், கை சேதவும் படுவார்கள். மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த ஏட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது, நாம் செய்த சிறியது பெரியது அனைத்துமே இதிலே பதியப்பட்டிருக்கிறதே என்று அங்கலாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக நாம் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும். நிச்சயமாக அந்த நன்மைகள் நமக்கு பூரணமாக அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும், பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் நமக்கு அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள், வட்டியை விடுவது, சதகாவில் கவனம் செலுத்துவது, கடன் வாங்கியவருக்கு அவகாசம் கொடுப்பது போன்ற காரியங்களில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அதே போல இந்த இடத்திலே வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்கிற இந்த 281வது வசனத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆனில் இறுதியாக அருளப்பட்ட வசனமாக இதை உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இறுதியாக அருளப்பட்ட வசனம். ஆனால் இந்த வசனம் மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆயத்துர் ரிபா என்ற ரிபாவுடைய வசனங்களும், இதைக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஆயத்து தைன் என்ற கடன் சம்பந்தமான வசனங்களும் சேர்த்து இந்த வசனங்கள் இறுதியாக அருளப்பட்ட வசனங்கள் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபத்ஹ் அல்லது சூரத்துல் நஸ்ர் என்கிற அந்த அத்தியாயம்தான் இறுதியாக இறங்கியது என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் இரண்டுக்கும் இடையில் முரண்பாடு கிடையாது. ஒரு சூரா, ஒரு முழுமையான சூறாவாக இறுதியாக இறங்கியது சூரத்துல் நஸ்ர். அதே நேரத்தில் வசனமாக, சூரா இல்லாமல் வசனமாக இறுதியாக இறங்கியது இந்த 261வது வசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமாகி அல் குர்ஆனை சரியான முறையில் அறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் அதன்பால் மற்றவர்களை அழைப்பதற்கும் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.